கல்யாணம்னு வந்தால் மட்டும் இந்த மாப்பிள்ளைக்காரங்கள்லாம் எதுக்கு தான் பிரச்சனை பண்ணுறாங்களோ தெரியலப்பா. ஆனந்த் கிட்ட எவ்வளோ சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாது. பூமாரி வராமல் எப்படி என் கல்யாணம் நடக்க முடியும்? அக்கா தங்கச்சியோட பிறந்தா தானே இவங்களுக்குலாம் அதோட அருமை தெரியும். அங்கே ஒருத்தர் எங்கள் அக்கா வரவே கூடாதுன்னு சொல்கிறாரு, இவர் கல்யாணத்தை அங்கே தான் வைக்கணும்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு நடுவில் நாங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ஆனந்த் இப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இதனால எங்கள் அக்கா வாழ்க்கை தான் பாதிக்கும்ட்டு அவருக்கு என்ன தெரியாமையா போயிடுச்சு? இப்போ தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவள் அங்கே போய் எங்களை மாதிரி அவளும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காது போலையே. என்ன மலர் இங்கே வந்து உட்காந்துட்ட, சாப்பிடலையாம நீ? ஆமாம், இப்போ அந்த சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல் பாரு. ஏண்டி என்னாச்சு? பூமரைக்காவை போய் பார்க்க போனீல, என்னாச்சு சொல்லு. ஆமாம், ஏன்டா போனோன்ட்டு ஆயிடுச்சு. ஏன் அக்கா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? பூமாரி வரலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வருமா சண்மு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தான். போகக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டாரு. அதை மிதிரி பூமாரி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். ஏன் அவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அக்காவை வரக்கூடாதுன்னு சொல்ல அவர் யாரு? ஏய், அப்படியெல்லாம் பேச முடியாது. பூமாரியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் அவரு. ஆமாம் ஆமாம், சும்மா தாலி கட்டினாப்லாம் இவங்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஆயிடுவாங்களா? அதெல்லாம் ஒய்ஃபை நடத்துகிற விதத்தில் இருக்குது. ஒழுங்காக நடத்தினாதான் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியும். இல்லைனா வேற யாரோன்னு தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். சும்மா இரு சண்மு, அப்படியெல்லாம் பேசுறதுக்கு வழியே இல்லை. இப்போ என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு யோசிச்சு என் மண்டை குழம்புது, தலை தான் வலிக்குது எனக்கு. நான் வேணா உனக்கு பதில போய் பேசி பார்க்கட்டா? நான் பேசியே அவர் சரிங்க மாட்டேங்காரு, இதில் நீ போய் பேசினா உடனே சரின்றவாராக்கும். அது இல்லை மலர், உன் மேலே தான் அவருக்கு எப்போவுமே கோவம் இருக்க தானே செய்யும். அதான் நான் போய் பேசினா கொஞ்சம் சரின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடக்காத விஷயத்த பேசி எதுவும் ஆக போகிறது இல்லை. பேசாமல் விடு, எது வருதோ அது வரட்டும். அப்போ உன் கல்யாணம்? அதான் சொல்லிட்டேன்ல, அது போக்கிலே விட்டுறலான்ட்டு. தேவையில்லாமல் இதை தூக்கி நம்ம மண்டையில் ஏற்றினா மண்டை தான் வெடிக்கும். ஏ மலரு, இந்தா ஏதோ ப்ளீட் எடுக்கணும்ட்டு கொடுத்தியாம்ல, இந்தாடி. ஆமாம்மா, வந்துடுச்சா? சரி, அந்த சாரி எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்திருக்க? கிளை வச்சுட்டு வர வேண்டியனே. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் ஊட்டி கிளம்புற நேரத்தில் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு எடுக்காத. ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல். பூமாரியே வரலன்னு ஆயிப்போச்சு, வேற என்ன ஊட்டி? அதெல்லாம் பூமாரி நேரத்துக்கு வந்துடுவா, நீ கிளம்புற வழியை பாரு. என்னம்மா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டா. ஏற்கனவே அவர் பேச்சை மீறி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்ட்டு பூமாரி கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில அக்காவால் எப்படி வர முடியும்? சரி, நான் வேணா சம்மந்தி அம்மா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கட்டாடி. நீ பேசினா மட்டும் உடனே ஓகேனா சொல்ல போறாங்க? அத்தை மேலாம் எந்த தப்பும் கிடையாது. அவரால் தான் எல்லா பிரச்சனையும் வருது அந்த வீட்டில். என்னடி பண்ண சொல்ற? அவ ஒருத்தி வாழ்க்கை இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எங்க கிளம்புற பெட்டியை தூக்கிட்டு? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? எதுக்கு? இப்படி கேட்டா எப்படி? என் தங்கச்சியோட கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கு தான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா, ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏய், என்ன நக்கலா? அந்த கல்யாணத்துக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன பெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்க? ஏன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் போறேன், யாரை கேட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்கணும்? உங்களை எதுக்கு நான் கேட்கணும்? ஏன்னா நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட். அடடே, ஹஸ்பண்ட் ஆம்ல, அது சரி. என்ன வர வர நக்கல் உனக்கு கூட்டிகிட்டே போகுது. நீ இப்போ அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். அதை சொல்லதான் நீங்க யாருன்னு கேட்டேன்ல. எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வழியை விடுங்க. எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு? நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு மீறி அந்த கல்யாணம் தான் உனக்கு முக்கியமா போச்சா? அதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்கே வர முடியாது பார்த்துக்கோ. மிஸ்டர் கார்த்திக், என்ன நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு வரணும்ட்டு எனக்கு ஒன்றும் தலைவிதி கிடையாது. சரி, ஐயோ பாவம், உங்க தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்து இருக்கேன். அது மட்டும் நடந்து முடிஞ்சிருந்தா எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். நீங்கள்லாம் அப்ப யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமா? என்ன உங்க தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கெஞ்சினதெல்லாம் மறந்து போச்சா? அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு உத்தரவு போட்டுட்டு இருக்கீங்க. நல்ல பார்த்தா நான் கூட உங்களுக்கு உத்தரவு போடலாம். எப்படின்னு தெரியுமா? எனக்கு உத்தரவா? அது எப்படி போட முடியும்? ஏன், அதெல்லாம் போடலாமே, அழகாவே போடலாம். எனக்கு எப்படி உத்தரவு போட முடியும்? என்னை யாராலையும் அடக்கியும் வைக்க முடியாது, உத்தரவும் போட முடியாது. உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா போடலாம்ல, அப்பனா செய்வீங்கல்ல. ஏன் 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 பவித்ரா கல்யாணத்துக்கு என்ன? அவ கல்யாணம் எப்படினாலும் நல்லா தான் நடக்கும். ஆஹா, நல்லா நடக்கும். நான் சொன்னதை கேட்டா மட்டும். நீ என்ன எனக்கு சொல்ல போற? நீங்க இப்ப என் கூட கிளம்புங்கன்னு சொல்லுவேன். ஏய், என்ன விளையாடுறியா? உன்னையே அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன அங்க கிளம்ப சொல்லிட்டு இருக்க? மிஸ்டர் கார்த்திக், என்ன போகக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு? உங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்காக தான் நாங்க வந்து இருக்கன்ட்டு ஏற்கனவே உங்ககிட்ட புரிய வச்சுட்டேன். அதுக்கு மீறி எனக்கு நீங்க உத்தரவு போட்டுட்டு இருக்கீங்க.
நான் இப்போ கிளம்புறது கட்டாயம்தான். நான் திருப்பி வரணுமா இல்லை வரக்கூடாதான்ங்கிறது உங்களோட நடத்தையில தான் இருக்கு. சப்போஸ் நான் வரக்கூடாது, உங்க தங்கச்சி கல்யாணம் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, என் கூட நீங்க வர வேணாம். இதே உங்க தங்கச்சி கல்யாணம் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ என் கூட கிளம்பி வாங்க. என்னோட தங்கச்சி கல்யாணம் ஒழுங்கா நடந்தாதான் உங்க தங்கச்சி கல்யாணத்துல நான் இருப்பேன். நான் இருந்தாதான் உங்க தங்கச்சி அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சா. பவித்ரா அதுக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்ங்கிறதுக்காண்டி என்ன மிரட்டுறியா? அதை வச்சு வெக்கமா இல்லை உனக்கு? இந்த வீட்டுல தான் நீ இருக்கணும், இந்த வீட்டை விட்டு போக கூடாது. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்ற உங்களுக்கே வெக்கம் இல்லாதப்போ எனக்கு எதுக்கு இருக்க போகுது? நானும் சரி சரின்ட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என் கூட கிளம்பி வாங்க. அப்படி இல்லைன்னு வைங்களேன், நான் கல்யாணத்துக்கு கிளம்புறேன். நீங்க என்னமே செய்யுங்க. திருப்பி நான் வர்றதும் வராதும் நீங்க இப்போ என் கூட கிளம்பி வர்றதை பொறுத்து தான் இருக்கு. ஏய் என்ன விளையாடுறியா? உன் கூட நான் இதுக்கு வரணும்? உன் தங்கச்சி கல்யாணத்துல நான்லாம் இருக்க முடியாது. அப்படியா? சரி, அப்போ உங்க தங்கச்சி கல்யாணத்துல நான் இருக்க மாட்டேன். பூமாரி, சவுண்டெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க. மெதுவா பேசுங்க. என்ன உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டுன்னு அதை வச்சு மிரட்டுறியா? நான்லாம் ஒன்றும் மிரட்டலை. இப்போ கூட உங்களுக்கு சாய்ஸ் தான் தர்றேன். ஒன்று வாங்க, இல்லைன்னா வீட்லயே உட்காருங்க, அவ்வளோதான். சரி சரி, நீ இவ்வளோ தூரம் கெஞ்சுறேங்கிறதுக்காண்டி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒன்று போக சம்மதிக்கிறேன். நீ கிளம்பு கிளம்பு. ஹலோ, நான் உங்ககிட்ட கெஞ்சினேனா? இங்க பாருங்க, கிளம்புங்க என் கூட. அதான் சொல்லிட்டேன்ல உன்னை கிளம்புன்ட்டு. இப்போ இதுக்கு என்ன கூப்பிட்டுட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. என் கூட நீங்க வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னு வைங்க, நான் வரமாட்டேன். ஏய் பூமாரி, பவித்ராவுக்கு நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. தேவையில்லாம நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு கூட நமக்குள்ள நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நான் எல்லாமே உங்களுக்காகவும் உங்க தங்கச்சிக்காகவும் உங்க அம்மாக்காகவும் தான் ஓகே சொன்னேன். இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுல, அப்புறம் என்ன? என் கூட கிளம்பி வாங்க. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சோத நம்ம 2 பேரும் கிளம்பி வந்துடலாம். அப்புறமா பவித்ரா கல்யாணத்தை பார்த்துக்கிடலாம். இதுதான் என்னோட முடிவு. இவ தங்கச்சி வந்து கூப்பிடையில இவ்வளோ வழி அனுப்பி வச்சிருக்கணும். தேவையில்லாம பெரிய ஆளுங்கிற மாதிரி நான் தான் பெரிய பில்டப்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணதான் இப்போ பெரிய தப்பா போயிடுச்சு. இல்லைனா இவளும் போய் தொலைஞ்சிருப்பா. இப்போ இவ தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு போக? இப்போ இவங்க ஃபேமிலியை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கும். என்ன கிளம்புறீங்களா? கிளம்பி தொலைக்கிறேன் வா. கார் எடுத்து வைக்கிறேன் வா. அந்த பயம் இருக்கட்டும். என்ன ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே போக போக ரொம்ப ஏறி மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வாட்டி இப்படி கொடுத்தாதான் நல்லா தெரியும். அம்மா, பூமாரி, பூமாரி, பூமாரி எப்படி சரின்ட்டாங்களா உங்க வீட்ல? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். அம்மா, அவர் வந்திருக்காரு, நீங்க போய் கூப்பிடுங்க. யாருமா பூமாரி? மாப்பிள்ளையா? எங்கடி வந்திருக்காரு? அங்கதாம்மா நிக்காரு, கூட்டிட்டு வாங்களேன். ஏண்டி மலரு, இதை ஒரு நிமிஷம் பிடி, நான் போய் கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. எல்லாரும் கீழே வாங்கடி. பூமாரி எப்படி? அதான் சொல்றேங்கல்ல, கல்யாணத்துக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு இதை மட்டும் உன் மண்டையில வை. தேவையில்லாதெல்லாம் நினைக்காத. கீழே வா போலாம். அக்கா, நான் கூட என்னமோ நினைச்சக்கா. சூப்பர்க்கா நீ. சும்மா இரு சண்மு. சரி வாங்க கீழே போலாம், அவர் வந்திருக்காருல. சரி சரி வாங்க போலாம்.